வெல்கம் டு நர்மதா ஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. ஃபஸ்ட் டைமாக நம்ம கிச்சனில் ஸ்வீட் பார்க்க போகிறோம். ரசகுல்லா பார்க்க போகிறோம். இந்த ரசகுல்லா பார்த்திங்கன்னா நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றத விடவே பெட்டராக இருக்கும். நான் இந்த ரசகுல்லா செய்கிறதுக்கு நல்லா திக்கான 2 லிட்டர் பசும்பால் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு ஃபுல் எலுமிச்சம்பழம் அளவுக்கு எலுமிச்சம்பழம் சீடு எடுத்துகிட்டு புழிஞ்சு விட்டுருக்கேன். நல்லா பால் கொச்சதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுட்டு அதை ஒரு ஒயிட் டவலில் போட்டு வடிகட்டிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தோட ஃப்ளேவர் போகணுன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவிக்கிட்டேன். அங்கே பாருங்கள், அதில் 1-2 சீடு இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு இதை இன்னொரு தடவை நல்லா புழிஞ்சிக்குங்க. அந்த டவலை இது பண்ணி இந்த மாதிரி புழிஞ்சிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இந்த பண்டலை வந்து அப்படியே கட்டி எங்கேயா தொங்க விட்ருங்க. அது மாதிரி நம்ம செய்கிறதால இன்னும் இருக்கிற கொஞ்சம் அந்த தண்ணி தன்மை எல்லாம் மாய்ஸ்சர் எல்லாமே இறங்கிடுது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எங்கேயாவது கொஞ்சம் கட்டி நல்லா ஹைட்டில் இருக்க மாதிரி கொஞ்சம் கட்டி தொங்க விட்டுடுங்க. அதை பாருங்கள், அதுலேருந்து எப்படி தண்ணி சுட்டுது பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து அதை எடுத்து 1/2 அன் ஹவர் கூட தேவையில்லை, ஒரு 10 நிமிஷம் போதும். எடுத்து நீங்கள் உள்ளங்கையாலே இதை பேசியதுனாலும் பேசிடலாம். நான் வந்து மிக்சியில் போட்டு நம்ம ஒரு அடி அடித்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா வரும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக அதை அரைச்சி பார்த்தேன். ஒரே ஒரு கிரைண்ட் தான் பண்ணேன், நல்லா இருந்துச்சு செய்கிறதுக்கு. அதில் நீங்கள் ஒரு 2 லிட்டர் பாலுக்கு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அது சுத்தமாக உடஞ்சி போகாமல் நல்லா வரும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை, ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் அப்படியே கூட செய்யலாம். இது மாதிரி குட்டி குட்டி பாலாக உருட்டிக்குங்க. இப்போ வந்து ஒரு தனியாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 1.5 சொம்பு அளவுக்கு, அதாவது ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 கிலோ சர்க்கரை, நான் 2 லிட்டர் பாலுக்கு 1/2 கிலோ சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 1/2 கிலோ சர்க்கரையை அதில் போட்டு அது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சுகர் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிட்டு நல்ல சுகர் அந்த சிரப்பு வரட்டும். கம்பி பாதம் அதெல்லாம் எதுவுமே இதுக்கு கிடையாது. சுகர் சிரப் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொச்சிச்சின்னா அதுக்கப்புறம் நம்ம இப்போ உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா குட்டி குட்டி பால்ஸு, அதை போட போகிறோம். இதில் அதை போட்டு ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் திறந்தே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் எடுத்தோன்னா சூப்பரான ரசகுல்லா ரெடி. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாலாக போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் திறந்தே கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சு நம்ம அதை ரசகுல்லாவை கொதிக்க வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வெந்துடும் அந்த 10 நிமிஷம் கொஞ்சம். இப்போ மூடி எடுத்துட்டு ரசகுல்லா எடுத்து பார்க்கலாம், எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். அது எடுத்து நீங்கள் ஜஸ்ட்டு லைட்டாக டச் பண்ணி பார்த்தீங்கன்னா பால் மாதிரி அது எகிரும். ஸோ அந்த ஸ்டேஜில் ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், டச் பண்ணி பாருங்கள், இப்படி வருது பார்த்தீங்களா. ஸோ ஃப்ளஃபி, ரொம்ப சாஃப்டாகவும் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம். இப்போது இந்த ரசகுல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ சுகர் சிரப் நிறைய இருக்குது இல்லைங்களா. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு தனியாக சுகர் போட்டு அதை கொதிக்க வைப்பாங்க திக்காக குழன்னு. நான் அப்படி செய்யலை. இதில் இருக்க சுகர் சிரப்பே வேஸ்ட்டாக தானே, அதை எடுத்து ஊற்றி தனியாக ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு அதுலேருந்து எடுத்துக்கிறேன். எடுத்து அதை நல்லா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி திக்காக வர அளவுக்கு குழன்னு வர அளவுக்கு கொஞ்சம் நடிக்க வச்சுட்டு இதில் இருக்க ரசகுல்லாஸ் எல்லாத்தையும் எடுத்து இப்போ இதில் போட்டுட்டு அதில் மீதி இருக்க தண்ணி எடுத்து இதிலே ஊற்றிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ரசகுல்லா ரெசிபி ரெடி. பார்க்கவே நான் டேஸ்ட் வருது இல்லைங்களா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் செஞ்சோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கார்ன்ஃப்ளவர் மாவு நீங்கள் இதில் சேர்க்கும்போது ரொம்ப கம்மியான அளவு, இப்போ நான் 2 லிட்டர் பாலுக்கு 1.5 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கூட போட்டுறக்கூடாது, ஏன்னா லப்பர் மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் திரும்ப சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.